மேலோகத்துலேருந்து வந்தது இல்லையா? அந்த கிளியை பற்றி சொன்னீங்க, சொல்லு. தினமும் சுவாமி வந்து இந்த பசுங்கிளிகளில் ஒரு கிளி வந்து பெருமானை வந்து கருவறைக்கு பின்புறத்தில் ஒரு துவாரத்தின் வழியாக பெருமானை மலர்களை அர்ச்சித்து வழிபாடு செஞ்சுட்டு அதே துவாரத்து வழியாக பின்னால் வரும். சுவாமியிலேயே மேற்கு பின்னால் அன்னதி. ஓ ஓ, வேறு என்ன சிறப்புகள் இருக்குது? பெருமாள் தன் 1000 மலர்களில் தன் ஒரு கண்ணையே மலராக இடந்து ஆயு சக்கரம் வாங்கின திருத்தலம். ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்பர் சுவாமிகளும் இந்த தளத்தில் பஞ்சம் நீங்கி பல மாத காலம் இங்கேயே தங்கி அடியாவுடைய பஞ்சத்தை நீக்கி தினமும் ஒரு படிக்காசு பெற்ற திருத்தலம். இதுதான் அந்த நாள்தோறும் கிளி இறைவர் வழிபாடு செய்ய சென்று வரும் துவாரம். இதுதான் இந்த துவாரத்து வழியாக போய் பெருமானை வணங்கி கொண்டு வரும். அருமை அருமை. வேறு சிறப்புகள் தலம் ஏகப்பட்ட சிறப்புகளை உடையது. 500 அந்தணர்கள் சொல்லுவாங்க திருவழிமலையில். தில்லையில் எப்படி 3000 அந்தணர்களோ அது மாதிரி இங்கே 500 அந்தணர்கள்னு சொல்லுகின்ற ஒரு மரபு இருந்திருக்கு. எனவே அந்த 500 அந்தணர்கள் நாள்தோறும் பாடுகின்ற வேதங்களை கேட்டு பசுங்களை நாள்தோறும் வேதத்துக்கு பொருள் சொல்லுகின்ற முழலை என்று ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தில் சொல்லுகின்றார்கள். இன்னும் எத்தனையோ விஷயம். சுவாமி வந்து மாப்பிள்ளை குளத்தில் இங்கே வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு திருவிளையாடல் புரிய சுவாமி பல வடிவங்களில் தாங்கி நிற்கும்போது அம்பாளுக்கு சுவாமி யாருன்னு தெரில. அப்போ நந்தியம்பெருமான் வந்து தன் தலையை நிமிர்த்தி இதோ பெருமான் என்று காட்டினதுனால சினமுற்ற சுவாமி நந்தியம்பெருமானை வந்து கீழே பாதாள நந்தியாக மாற்றி கீழே இறக்கி வச்சுருப்பார். அதனால் நந்தி கீழே இருப்பாங்க, சுவாமி சன்னதி கீழே பாதாள நந்தியாக இருப்பாங்க, காட்டி கொடுத்தனா. ஆமாம், அதனால் அம்பா வந்து சுவாமியை பெற்று இங்கே மாப்பிள்ளை கோலத்தில் இருக்காங்க. திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து வணங்கும் பொழுது வணங்கிட்டு போவாங்க. அப்புறம் திருமணம் ஆகிட்டதுக்கு அப்புறம் யாரும் வரமாட்டாங்க. அது நம்மளுடைய சமய சம்பிரதாயமாக இருக்குது.